இந்த டிராமாவோட மெயின் லீட் ரெண்டு பேத்துக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ எப்படிடா நான் சொல்ல சொல்ல கேட்காம அவ கூட சேர்ந்து போட்டோ எடுத்து அது காலேஜ் மேகசின்ல வேற ஃப்ரண்ட் பேஜ்ல போடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான்னு பயங்கரமா சண்டை போட்டு பிரேக்கப் சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரே அழுக. நான் ஏன் உன்கிட்ட பிரேக்கப் சொன்னேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ என்ன சொன்ன உனக்கு வேற வழியே இல்ல, அதனாலதான் அவ கூட பிக்சர் எடுத்தேன்னு சொன்னல. ஆனா உண்மை அது கிடையாது. நீ நினைச்சிருந்தா அவ கூட சேர்ந்து போட்டோ எடுக்காம இருந்திருந்திருக்கலாம். என்ன சொன்ன? எனக்காக என்ன அங்கேயே கூட்டிட்டு போனோம், அதுக்காக காசு வேணும்னு தானே இந்த வேலையை பார்த்தேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் கிடையாது, என்னோட ஃபீலிங்ஸ் முக்கியம் கிடையாது. அவ கூட சேர்ந்து போட்டோ எடுக்காதுன்னு சொல்லியும் நீ அவ கூட எடுத்துட்டேனா சின்ன மதிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். இனிமே நீ எனக்கு ஒன்றும் தேவையில்லடா, போ எப்படியோ போ. அதனாலதான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் இவனை காட்டுறாங்க. இவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்து போட்டோ எடுக்கும் போது அந்த போட்டோகிராஃபர் பையன் வேற சும்மா இருக்காம, இந்த தம்பி இப்படியே எவ்வளவு நேரம் தான் போஸ் கொடுத்துட்டு இருப்ப, சும்மா அப்படி இப்படி நம்ம பொண்ணு மேல கையை தூக்கி போடுன்னு சொல்ல, இல்ல நான் இட்ஸ் ஓகே, நான் அவன் மேல கையெல்லாம் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க இப்படியே போட்டோ எடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போஸ் கொடுத்துருப்பான். இதை ஏன்னு கேட்டானே, சரி ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு உனக்கு தோல் மேல கூட கை போடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவு ஒதுக்கி வச்சுட்டல என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப யோசிச்சு பார்த்தா ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றதானே நமக்கு குழம்பி போயிடும் போல. இப்படி இருக்கிறப்போ இந்த ஹெயின் பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்னடானா அவளோட லௌகிக கொள்கையை கைவிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியா இருக்கா. அப்படியே அவளோட மைண்ட் வாய்ஸ்ல ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி யோசிச்சு பாக்குறா. ஏய் ஷான்சாம், உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எப்பவாச்சும் என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டோ எடுத்து உனக்கு அனுப்புனா கேவலமா இருக்கு அப்படின்னு தான் நீ சொல்லுவ. ஆனா அது கூட எனக்கு வலிக்காதுடா. நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன்னு என்கிட்ட பேசாமலே அப்படியே மெசேஜ் பாதியில விட்டுட்டு போக பாத்தியா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்கும். இப்பெல்லாம் நீ என் கண்ணிலே படுறதில்ல, எங்க பார்த்தாலும் இவனுங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வரானுங்க. நீ எங்கன்னு கேட்கும் போது கூட உனக்கு மெசேஜ் பண்ணலையா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஊரை சுத்த போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நீ அவனுங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் மெசேஜ் பண்ற, என்கிட்ட எந்த ஒரு மெசேஜும் நீ சொல்றது இல்ல அப்படின்றத அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன டோட்டலாவே ஒதுக்கி வச்சிட்டல அப்படின்னு நினைச்சிட்டே அவனோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சும்மா குஜாலா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் பிரேக்கப் பண்ணிட்டு மூச்சு தொங்க போட்டு இந்த பாருக்கு வந்து உட்காரும் போது உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியலடா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்போ நாங்க 3 பேருமா தான் சுத்திட்டு இருப்போம், இன்னைக்கு நம்ம 4 பேரு அப்படின்னு இவன் மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்கும் போதே பக்கத்துல இந்த சைனீஸ் கண்ணா சும்மா இருக்காம எங்கடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் காணோம் நீ மட்டும் தனியா வந்திருக்கேன்னு கேட்க, அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க, என்னாச்சு எதுவும் நடந்துச்சான்னு இவன் கேட்க, ஆமா அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அப்படியே செம்ம ஷாக்கா இருக்கு. ஆனா இவளுக்கு மட்டும் ஒரு இனம் புரியாத ஒரு ரியாக்ஷன் மூஞ்சில தெரியுது. டேய் நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஹானஸ்டா பார்த்தா நான் அதுக்கு சேடா தானடா இருக்கணும், ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அதை நான் வெளியில காட்டலாமா வேணாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைனீஸ் கண்ணன் சும்மா இருக்காம ஏண்டா ஏன் பிரேக்கப் பண்ண அது இதுன்னு திருவி கேட்க, ஏய் வேலை பாடுறா எந்த கேள்வி எந்த நேரத்துல கேட்கணும்னு தெரியாம கேனப்பாயில குடி பேசாம அப்படின்னு இவன் ஊத்தி கொடுக்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. இவ மட்டும் அவனை குறுன்னு பார்த்துட்டு டேய் என்னன்னு தெரியல இவ்வளவு நாளா நீ இந்த மாதிரி சீரியஸா இருந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது இவன் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு டேய் என்னடி பிரச்சனை இந்த பொண்ணுங்கள்ட்ட எப்ப பார்த்தாலும் பிரேக்கப்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, டேய் இந்த கேள்வியை கொஞ்ச நேரத்துல என்கிட்ட 3 தடவை கேட்டுட்டேன். இந்த பொண்ணுங்க கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தெரியும் நீ தான் கேனத்தனமா ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருப்ப அப்படின்னு இவன் சொல்ல, ஆமாமா மச்சான் நீ தானே ஏதோ தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு ஜால்ரா தட்டுறானுங்க. அந்த நேரமா பார்த்து இவ மேல ஃபோக்கஸ் லைட் எரியுது, மித்த எல்லா பக்கம் டார்க் ஆயிடுச்சு. டேய் எனக்கு தெரியும் இது நான் சோகமா இருக்க வேண்டிய நேரம், ஆனா என்னமோ தெரியல நீ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இனிமே உன்னை லவ் பண்றது தப்பு இல்லை தானே, ஏன்னா நீ பிரேக்கப் பண்ணிட்ட, அதனால தயக்கமே இல்லாம நான் இனிமே உன்னை லவ் பண்ண போறேன்டா. ஆனா நான் உன்கிட்ட இதை எப்படி சொல்றது, இன்னைக்கே சொல்லிடவா என்ன, ஆனா சொல்றதுக்கு தைரியம் இல்லையே, என்ன பண்றது, பேசாம குடிச்சிடவா, ஃபுல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொன்னா அது தப்பா இருக்காதுல்ல, தைரியமா இருக்கும் அப்படின்னு இவளே நினைச்சுக்கிட்டு நல்லா குடிக்கிறவா. நல்லா கிட்டத்தட்ட போத தலைக்கு ஏறினதுக்கு அப்புறமா அவனுக்காவது ஐஸ்கிரீம் வேணுமாடா அப்படின்னு கேட்க, ஆமாமா எனக்கு அருண் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு இவன் சொல்ல, நிலா நிலா வெண்ணிலா அப்படின்னு இவனும் உளறிட்டு இருக்கான். சச்சா அமுல் ஐஸ்கிரீம் இருந்தா வாங்கிட்டு வாடி அப்படின்னு இவன் சொல்லும் போது, ஏய் நிறுத்துங்கடா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு இப்ப மண்டை தெரியணும், அதனால கண்டிப்பா ஐஸ்கிரீம் வேணும்,
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எனக்கு எனக்கு உன் மேல ரொம்ப நிறைய லவ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவன் மூஞ்சி போற போக்க பார்க்கணுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டான் போல. இவன் என்னன்னா அவன் மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா இவன் நம்மள ரிஜெக்ட் தான் பண்ண போறான்ட்டு. ஸோ பயங்கரமா பயம் வந்துருச்சு. நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன, நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத. சொல்ல போனா நீ இப்பயே என்கிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ பொறுமையா சொல்லு. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, நீ இப்பயே கூட சொல்லிடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா உணர ஆரம்பிச்சிடுறா. அப்பா அவளோட மைண்ட் வாய்ஸ், டேய் எனக்கு வேற வழி தெரியல, பயங்கர பயமா இருக்கு. நீ எனக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்ல போற அந்த வார்த்தைய நீ சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் நான் ஸ்டாப்பா பேசணும். நான் பேசி முடிச்சிட்டேன்னா நீ அந்த வார்த்தையை சொல்லிடுவேன்றதுக்காகவே பயங்கரமா என்ன பேசுறதுன்னு தெரியாம வளரிட்டு இருக்கேன்டா அப்படின்னு அவன் நினைக்க அந்த டாக்கை கட் பண்ற மாதிரி இவன், ஏய் நீ என்ன பேசிட்டுக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இன்னும் நான் அவளை மறக்கல. பிரேக்கப் மட்டும்தான் பண்ணியிருக்கேனே தவிர அவதான் என் மனசுக்குள்ள இருக்கா. ஏதாச்சும் நினைப்பு இருந்தா அதை மாத்திக்கோ அப்படின்ட்டு இவன் போகும்போது இவளுக்கு அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. அவ்வளவுதான், பண்ணது தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. தப்புதான்டா, தப்புதான். நானு தப்பான ஆன்சர் எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே என் ஆன்சர் கரெக்டா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வச்சேன் பாத்தியா. ஏதோ தெரியாம குருட்டுத்தனமான நம்பிக்கை. நீ ஓகே சொல்லிடுவியோ அப்படின்னு ஒரு ஆசைதான். ஆனா தப்புதான். இப்ப எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு உன் ஃபேஸை நான் எப்படிடா பார்ப்பேன்? இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு உன் மூஞ்சில முழிக்கிற தைரியம் எனக்கு சுத்தமா இல்லை. பயமா இருக்குடா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் குடிச்சிருக்கேன்ல, இந்த குடி ஒண்ணுதான் எனக்கு இருக்க கடைசி எக்ஸ்கியூஸ். இதை வச்சு நான் திருப்பி உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நெக்ஸ்ட் டே இவன் தனியா எங்கேயோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் குடுகுடு ஓடி போய், டேய் எங்கடா போயிட்டு இருக்க? நேற்று என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. பயங்கரமா தலைவலிக்குது. செம்மையா குடிச்சிட்டேன் போல. எதுவும் பிரச்சனை பண்ணிட்டேனா என்ன, தப்பா எதுவும் பேசிட்டேனா என்ன அப்படின்னு இவ கேட்கும்போது அவனுக்கு இந்த உண்மையை சொல்றதா வேணாமா, ஒருவேளை உண்மையை மறைச்சதாலே ரொம்ப பெட்டரா இருக்கும்னு அவனுக்கு தோணி இருந்திருக்கும் போல. அந்த டைம்ல அவன் எதுவுமே சொல்லல. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இவன் நினைச்சு பாக்குறான் முந்தின நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஹேன் ப்ரப்போஸ் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நேரா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்கான். ஒரு பொம்மையை அவ கையில திணிச்சுட்டு, டா அவனுக்கு பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன், ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்கும்போது அவன் அதை வாங்கி வச்சுட்டு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் போறான். ஏய் நில்றா, எங்க போற? எப்படி தேவையில்லாம வந்த? நீ தான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னல அப்படின்னு இவ கேட்க, நீ மட்டும் என்னடி, நீ தானே முதல்ல பிரேக்கப் சொன்ன, இப்ப என்ன அப்படின்னு கேட்க இவ பதில் சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கா. என்ன லுக்கு, திருப்பி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அது இதுன்னு சொல்லுவியாடி அப்படின்னு இவன் கேட்க, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல குடுகுடுன்னு ஓடி வந்து, அப்ப சாரி நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு இவளை ஹக் பண்ண உடனே அவன் அப்படியே தள்ளி விட்டு, சீக்கிரமும் நல்லா நாத்த நாடுற, எவ்வளோடா குடிச்ச அப்படின்னு கேட்கிறா. எவ்வளோ குடிச்சியா? உன்னை நினைச்சு ரொம்ப நிறையவே குடிச்சிட்டேன்டி, ஏன்னா நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, மிஸ் பண்ணோம் பொய்ய பாரு அப்படின்னு சொல்லும்போது, சத்தியமாடி பாரு உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, எத்தனை ட்ரை தெரியுமா அப்படின்னு இந்த பொம்மையை காட்டும் போது, ஏய் இதுக்கு எவ்வளோ செலவழிச்சா, எவ்வளோ செலவழிச்ச அப்படின்னு ஆஸ் யூஷுவல் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் அவங்க லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இவங்க எப்போ போல ரெகுலரா குடிக்க போற அந்த பப்பை காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்குற பையன் ஒழுங்கா வேலையெல்லாம் பார்த்துட்டு கஸ்டமர்ஸை கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவன் கவனிக்கிறது இந்த ஹேயின் பொண்ணு. அவனோட மைண்ட் வாய்ஸ், ஏய் உன் பேரு ஹேயின் தானே, அடிக்கடி நீ இந்த பப்புக்கு தானே வருவ, இனி என்ன குடிக்கிற, ஒரு 3 பாட்டில் சோஜு மட்டும் பத்தாதாடி உனக்கு, அதையும் தாண்டி தான் குடிப்பியோ? சும்மா குடிச்சா கூட பரவாயில்ல, நல்ல போதை தலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் அந்த சாப்ஸ்டிக்கை எப்ப பார்த்தாலும் கீழே தள்ளி விட்டு இன்னொரு சாப்ஸ்டிக் கொடுங்கன்னு கேட்கறது. கருமம், என்ன பண்ணி தொலைகிறது, என் வேலை அதானே, அதனால திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. கொடுத்து அடுத்த நிமிஷம் மறுபடியும் அடுத்த இன்னொன்று கீழே போடுவேன். என்ன இப்ப மறுபடியும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், இதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கான ரொட்டீன் ஆயிடுச்சு. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படியே நீ தள்ளி விட்டுட்டு இருக்கிறதுக்கு பேசாம ஒரு சாப்ஸ்டிக் பாக்ஸை வாங்கி நடுவு டேபிள்ல வச்சுக்கலாம்னு கிண்டல் வேற அடிப்பானுங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் நீ குடிக்க நல்லா தானே இருப்ப, ஆனா போக உனக்கு போதை ஏறும் பாரு அப்படின்னு இவன் குறுன்னு இவளை பாக்குறத காட்டுறாங்க. இவளுக்கு நல்லா கேராயி பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு கேவலமா திட்ட ஆரம்பிச்சிடறா. டே டாஷ் பொறுக்கி நாயே அப்படி இதுன்னு பிடிச்சி கத்தவும், உனக்கு குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேவலமான பழக்கம் இருக்க, எல்லாரையும் நல்லா கெட்ட வார்த்தையில போட்டு திட்டுறது. வாயை திறந்தாலே அப்படியே கூவம் ஆறுதான் ஓடும் போல. சும்மா டாஷ் ஆஃப் த டாஷ் அப்படின்றது மட்டும்தான் அவன் வாயில வரும் குடிச்சா. அந்த மாதிரி கேவலமா நல்ல மொடா குடிச்சிட்டு பக்கத்துல உள்ளவன எவனையோ பிடிச்சி திட்டுறவங்கள
உன் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணத. நீ அவனை ஃப்ரெண்டா நினைக்கிறேன்லடி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்கு. எப்படிதான் பக்கமே இல்லாம அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கேவலமா ரிஜெக்ட் ஆயிருப்ப போல. அவனை வேணான்னு தான் நான் இருக்கேன். தேவைதான் உனக்கு அப்படின்ட்டு போனவன் திரும்பி அந்த வழியா வரும்போது இவ அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறான். ஹே, உனக்கு வேற வேலையா இல்லையாடி? எப்ப பார்த்தாலும் என் கண்ணுலயே வந்து பட்டுட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை தேடி தேடி உன்னை பார்க்கணுன்றதுக்காக பார்க்கல. ஏதோ தெரியாம இந்த பக்கமா வந்துட்டு இருக்கும் போது நீ என் கண்ணுல பட்டுட்ட. ஆனா என்னமோ தெரியல, நீ அப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு உன்னை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டே இந்த பப்பு பக்கமா வந்திருப்பான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலா உள்ள வந்து உட்காரும்போது, எங்கடி ரெண்டு பேரா போய் உருட்டியா திரும்பி வர? ஐஸ்கிரீம் எங்க? என்னோட ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஐஸ்கிரீம் எல்லாம் கிடையாதுடா போடா, அவன் எடுத்துட்டு போயிட்டான். என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் போய் கொடுக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு என்னன்னு தெரியல, நீ மனசெல்லாம் உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ அழுதது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? என்னமோ உன்னை எப்படி ஆறுதல் பண்றதுன்னு தெரியல. அதனால என் பாஸ்க்கே தெரியாம சர்வீஸ் ஆன் ஹவுஸ்ங்கிற பேர்ல உனக்கு ஓசில நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்டி. ஆனா கொடுத்தது உனக்கு, நீ சாப்பிடாம அதை அவனுங்களை எடுக்க விட்டு சாப்பிட வச்சு நீ வேடிக்கை பார்த்த பத்தியா? அங்க நிக்கடி எரிச்சலாதான் வந்துச்சு. என்ன பண்ணி தொலைறது? சர்வீஸ்னு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நான் என்ன கேள்வியா கேட்க முடியும் அப்படின்ட்டு போயிடுறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் இந்த பப்பு பக்கமே எட்டி பார்க்கல போல. ஹே, என்னடி இருக்க? இப்பதான் நீ இந்த பப்பு பக்கமே வரதில்ல. என்னமோ தெரியல, என் கண்ணு உன்னவே தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் டேபிள தொடக்க தொடக்க இவ அங்க உட்கார்ந்து குடிக்கிற மாதிரியே அவன் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஹே, எனக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இனிமே சாப்ஸ்டிக்கை குடிச்சிட்டு தள்ளி விட மாட்டேன். நானும் திருப்பி திருப்பி சாப்ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்து உனக்கு ஒரு வேலை மாதிரி அதை பண்ணவும் போறதில்ல அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தவன் அவ குடிக்கிறத பாக்குற மாதிரி ஒரு இல்யூஷன். 1 2 3 அப்படின்னு மனசுக்குள்ள என்ன அவ ஒவ்வொரு கிளாஸா குடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுகிறத பாக்குறான். இது அவனுக்கு தோணுது போல. ஹே, நீ ஒன்னும் நான் எப்ப பார்த்தாலும் உன்னவே பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஏன்னா நீ என்னோட டைப்பே கிடையாது. என்னோட டைப் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாம் வேற மாதிரி. உன்ன மாதிரி கேவலமானவங்க கிடையவே கிடையாது. என்ன, உன்ன மாதிரி குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்க எப்பவுமே என்னை சுத்தி இருந்தா எப்பவுமே எனக்கு போர் அடிக்காது, ஹாப்பியா என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் உன்னை பிடிக்காது, புரியுதா? அதனால திருப்பி நான் உன்னை இந்த பார்லயோ இல்லை எங்கேயாவது வச்சு பார்க்கறதுக்குன்னு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் முதல்ல உன் நம்பரை தாண்டி கேட்பேன். ஏன்னா உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு டேபிள தொடச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சீனை கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இவன் ஏதோ ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமா பார்த்து இவன் குடுகுடுன்னு ஓடி வந்து, என்னாச்சு, லேட் ஆயிடுச்சா? சாரி நான் கிளாஸ்க்கு ரொம்ப லேட்டா வரலன்னு நினைக்கிறேன், டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிற்கும்போது, ஏய் ஜேன் நீ தானே அப்படின்னு இவன் கேட்க, என் பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் ஷாக் ஆகும்போது, அதெல்லாம் தெரியும் இந்த புடி உன்னோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு இவன் செல்போனை நீட்ட இவன் அவனுக்கு நம்பர் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருக்கா. ஸோ இதோட நான் இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றேன். இவன் அவனுக்கு நம்பர்